ஆகஸ்ட் 7 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. 1000 புள்ளிகள் விளக்கு. இன்றைய வேதாகம பகுதி எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 21 வரை. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். குறிப்பு வசனம்: வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. அமெரிக்காவின் வடமேற்கு அலபாமாவில் உள்ள டிஸ்மல்ஸ் கேன்யன் ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான சுற்றுலா பயணிகளை தன்வசம் ஈர்க்கிறது. இங்கு மே மற்றும் ஜூன் மாதங்களில் ஒரு வகையான புழுக்கள் குஞ்சு பொரித்து பளபளக்கும் புழுக்களாக மாறி, இரவில் இந்த பளபளப்பான புழுக்கள் ஒரு நீல நிறமான ஒளியை வீசுகின்றன. மேலும் அதுபோன்று ஆயிரக்கணக்கான புழுக்கள் ஒன்று கூடி பிரம்மாண்டமான ஒளியை தோற்றுவிக்கின்றன. பவுல் அப்போஸ்தலர் கிறிஸ்தவர்களை அவ்விதமாய் ஒளிரும் புழுக்களாக கருதி, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என எழுதுகிறார். ஒரு சில வேளைகளில் என்னுடைய இந்த சிறிய விளக்கு எவ்விதம் ஒளி தர முடியும் என்று நான் ஆச்சரியப்பட்டதுண்டு. ஆனால் அது ஒரு தனி நபரின் விளக்கு அல்ல என்று பவுல் சொல்லுகிறார். அவர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று அழைக்கிறார். மேலும் ஒளியில் உள்ள பரிசுத்தமான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தேவன் நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றியிருக்கிறார் என்றும் கொலோசையர் 1:12 சொல்லுகிறார். உலகத்திற்கு ஒளியாய் இருப்பது என்பது கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையாய் இணைந்து செயல்படுகிற ஒரு கூட்டு முயற்சி. அதை ஒளிரும் புழுக்களாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பவுல் வலியுறுத்துகிறார். நாம் சோர்ந்து போகும் போது நம்முடைய ஜீவியத்தின் சாட்சியை நினைவு கூறுவது என்பது இருண்ட சூழ்நிலையில் ஒளிரும் ஒரு விளக்கை போன்று தெரியலாம். ஆனால் நாம் தனியாள் இல்லை. தேவனுடைய வழிநடத்துதலின் பேரில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பிரயாசப்படுவோம். ஒளி கொடுக்கும் புழுக்களாக ஒன்றாக இணைந்து மற்றவர்களை வெளிச்சத்திற்கு ஈர்ப்போம். நீங்கள் தனியாள் இல்லை என்பது உங்களை எவ்விதத்தில் ஊக்கப்படுத்துகிறது? மற்ற விசுவாசிகளோடு இணைந்து நீங்கள் எவ்விதம் பிரகாசிக்க முடியும்? அன்பான தேவனே, உம்முடைய வெளிச்சத்தை மற்ற கிறிஸ்தவர்களுடன் சேர்ந்து பிரகாசிக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென்.